ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மகளிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுன்னு வருது. இப்போது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லோக்சபா தேர்தல் நடக்கிறதுனால அந்த உரிமை தொகையானது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் இம்மாதம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வருமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையை பயனாளர்களுக்கு அளிக்க எந்த தடையும் இல்லை என்று தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை தொடரலாம் என்று பார்த்தீங்கன்னா தேர்தல் விதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அரசு எந்தெந்த திட்டங்களும் செயல்பட்டில் வராங்களோ அந்த எல்லா திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க செயல்படுத்தலாம் அப்படின்னு தேர்தல் விதியில் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மகளிருக்கு வரக்கூடிய உரிமை தொகையானது நிறுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தேர்தல் ஆணையத்தில் எந்த அனுமதியும் பார்த்தீங்கன்னா இதுக்காக பெற தேவையில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை 1000 ஆனது பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 15ஆம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு உண்டான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயானது பார்த்தீங்கன்னாக்கா வரும் 15ஆம் தேதி எல்லாருடைய வங்கி கணக்கிலையும் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.